செய்திகள் தொடர்கின்றன. பெரு தலைநகர் லீமாவில் புத்தக குடோன் ஒன்றில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் கோடிக்கணக்கான ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து சாம்பலானது. பெருவின் கல்வி அமைச்சகத்துக்கு சொந்தமான கற்றல் உபகரணங்கள் மற்றும் புத்தகங்கள் சேகரித்து வைக்கப்பட்ட குடோன் ஒன்றில் இந்த தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. வியாழக்கிழமை இரவு எரிய தொடங்கிய தீ கட்டிடத்தின் அனைத்து பகுதிகளுக்கும் கோர தாண்டவமாடியதால் அப்பகுதி முழுவதும் புகை மண்டலமாக மாறியதோடு அனல் காற்றும் வீசியது. தீயை அணைப்பதற்கு ஏராளமான தீயணைப்பு வீரர்கள் பல மணி நேரமாக போராடினர். அவர்களுடன் நூற்றுக்கணக்கிலான காவல்துறையினரும் மற்றும் ஏராளமான பொதுமக்களும் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சுமார் 12 மணி நேரத்திற்கும் மேலாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தீயின் பாதிப்பு காரணமாக அப்பகுதியில் வசித்த பொதுமக்கள் உடனடியாக பாதுகாப்பான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டனர். கென்யாவில் மருத்துவர்களும் செவிலியர்களும் சம்பள உயர்வு கோரி தொடர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். தலைநகர் நைரோபியில் ஒரு வாரமாக நடைபெற்று வரும் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் 25,000 பேர் மருத்துவ ஊழியர்கள் கலந்து கொண்டுள்ளனர். மருத்துவர்கள் மற்றும் செவிலியர்களின் வேலை நிறுத்தம் காரணமாக ஏராளமான நோயாளிகள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். எனினும் தங்களுக்கு சம்பள அதிகரிப்பு உள்ளிட்ட கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை வேலைக்கு திரும்புவதற்கு மருத்துவர்கள் மறுப்பு தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவத்துறை ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய கென்யா அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. இதற்கு மருத்துவர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். சங்கரன்கோவில் இடைத்தேர்தலில் போட்டியிடும் தேமுதிக வேட்பாளர் கே. முத்துக்குமாரை ஆதரித்து கழக பொதுச் செயலாளர் கேப்டன் விஜயகாந்த் நாளை முதல் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். வருமான வரி உச்சவரம்பை 3 லட்சம் ரூபாயாக உயர்த்தலாம் என்று நாடாளுமன்ற நிலைக்குழு மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்துள்ளது. மாவோயிஸ்ட் தீவிரவாதிகள் தங்கள் ஆயுதங்களை ஒப்படைத்துவிட்டு பொது வாழ்க்கைக்கு திரும்ப வேண்டும் என்று மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி அழைப்பு விடுத்துள்ளார். மத்திய பிரதேசத்தில் சுரங்க மாஃபியா கும்பலால் டிராக்டரை ஏற்றி IPS அதிகாரி கொல்லப்பட்டது குறித்து மாநில முதல்வர் ஸ்வராஜ் சிங் சவுகான் நீதி விசாரணைக்கு உத்தரவிட்டுள்ளார். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் பிற்பகல் 1 மணிக்கு. வணக்கம்.